பத்துமலை முருகன் ஆலயத்தில் எஸ்கலேட்டர் அமைக்கும் திட்டம் தொடர்பாக சட்ட ரீதியான சர்ச்சை எழுந்துள்ளது. இந்த திட்டத்திற்கான விண்ணப்பம் தனிநபர் பெயரில் சமர்ப்பிக்கப்பட்டதாக கூறி ஸ்லாங்கூர் மாநில அரசின் ஆட்சிக்குழு உறுப்பினர் வி பப்பாராயுடு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ள நிலையில் தற்போது இது இந்தியர்கள் மத்தியில் விவாதப் பொருளாகியுள்ளது. இந்நிலையில் இதற்கான சிறப்பு ஊடகவியலாளர் சந்திப்பு பத்துமலை ஆலய அலுவலகத்தில் நடைபெற்றது. இச்சந்திப்பில் பேசிய கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோயிலை பிரதிநிதித்துவப்படுத்தும் வழக்கறிஞர் டத்தோ செல்வா முக்கையா, மலேசியாவில் வழிபாட்டு தலங்கள் செயல்பட பல்வேறு சட்டப்பூர்வமான நடைமுறைகள் உள்ளன என்றும் இந்த கோயில் சட்டத்துறை தலைவரின் மேற்பார்வையில் செயல்படும் அறக்கட்டளையாக இருப்பதாகவும் தெரிவித்தார். எஸ்கலேட்டர் கட்டுமானத்திற்கான விண்ணப்பம் கோயில் தலைவர் பேரில் அனைத்து அறக்கட்டளை நிர்வாக உறுப்பினர்களின் அனுமதியுடன் சமர்ப்பிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் பதவியில் இருந்தால் போதாது, எதையும் படித்துவிட்டு பேசுங்கள் என்றும் அவர் கூறினார். முக்கியமான விஷயம், மகாமாரியம்மன் தேவஸ்தானம் இட்ஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட். சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னாக்க அட்டர்னி ஜெனரல் உத்தரவுல தான் சூ பண்ண முடியும். அப்ளிகேஷன் என்ன போட்டாங்க கோர்ட்டுக்கு எல்லாம் அவரோட உத்தரவுல தான் செய்ய முடியும். அதனால முதல்ல துவக்கத்தில் என்ன செஞ்சாங்கனாக்க ஒரு அப்ளிகேஷன் போட்டாங்க. அப்ளிகேஷன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மகாமாரியம்மன் தேவஸ்தானம் பேர்ல போட்டாங்க. என்ன நடந்துச்சுனாக்க அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இல்லைன்னாங்க. இப்போ நாங்கள் என்ன செஞ்சோம், அடுத்து போர்ட் மீட்டிங், ட்ரஸ்டீஸ் மீட்டிங் வச்சு அப்ரூவல் கொடுத்து சேர்மேன் முருகனே சைன் பண்ண முடியாதுங்க டாக்குமெண்ட்லாம். சேர்மேன் சைன் பண்ணோம் தானே. சேர்மேன் ட்ரஸ்டி சைன் பண்ணி கோயில் பேரில் சார்பாக அப்ளிகேஷன் போட்டார். அதோ எந்த பதிலும் வரல. என்ன பதில், ஒரே பதில் கொடுத்தாங்க, இதை போய் ரெஜிஸ்டர் ஆஃப் சொசைட்டிஸில் போய் சொசைட்டிஸை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு சொசைட்டியில் தான் வரணும்னு. நாங்கள் அட்டர்னி ஜெனரலுக்கு ஒரு லெட்டர் போட்டோம். தேவஸ்தானம் ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்டா இல்லையா, அவங்க பதில் போட்டு ஆமானாங்க. அதே பதிலில் ஒன்னொன்று கேட்டோம், அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன இருக்குது அட்டர்னி ஜெனரல் ஆஃபீஸில் இல்லை, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இல்லை, ஆனால் நீங்கள் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் உத்தரவு அட்டர்னி ஜெனரல் தான் எடுத்து ரெஜிஸ்டர் செய்யணும். அப்போ நான் அந்த விளக்கத்தை ஸ்டேட் லீகல் ஆஃபீஸருக்கு அவங்க அட்டர்னி ஜெனரல் கொடுத்த அட்டர்னி ஜெனரல் ஆஃபீஸ் கொடுத்த சூறாவை அனுப்பிவிட்டேன். அதுக்கு எந்த பதிலும் வரல. அதுக்கப்புறம் நாங்கள் எடுத்தோடனே ஒரு கேஸ் போட முடியாது. எனக்கு அட்டர்னி ஜெனரல் தான் உத்தரவு எடுக்கணும். அட்டர்னி ஜெனரலுக்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டோம். அவங்க அதை செக் பண்ணி தீர்த்தம் பண்ணிட்டு 4 பாடி என்டிட்டியை சூ பண்ற, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சூ பண்றதுக்கு அட்டர்னி ஜெனரலே கன்சர்ன் கொடுத்தாரு. நான் கேட்குறேங்க, அவர் தனி சொத்து ஸ்ரீ நடராஜா தனி சொத்துனாக்க அட்டர்னி ஜெனரல் அப்ரூவல் கொடுப்பாரா? அவர் ப்ராசிக்யூட் பண்ணியிருப்பாருங்க. அப்ப அது உண்மையா? அந்த அந்த குற்றச்சாட்டு உண்மையா இல்லை தானே? ஸோ நெக்ஸ்ட் வாட் ஹேப்பன்னாக்க நாங்கள் கோர்ட்ல அப்ளிகேஷன் போட்டோம். கோர்ட் அப்ளிகேஷன் ஜேஆர் அப்ளிகேஷன்னாக்க முதல்ல கோர்ட் அதெல்லாம் பார்த்துட்டு லீவ், கேஸ் இருந்தாக்க லீவ் கொடுப்பாங்க, கேஸ் இல்லாட்டி டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. ஷாலாம் கோர்ட்ல ஜட்ஜி லீவ் கொடுத்துருக்காங்க கேஸ் ஓட்டுறதுக்கு. இப்போ அஃபிடேவிட் ஃபைல் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் விட்டுட்டு சொந்த பேர்ல அப்ளிகேஷன் போட்டிருக்காரு, அதனால தான் ரிஜெக்ட் பண்ணாங்க. அதுல என்ன உண்மை இருக்கா? உண்மை இருக்கா? இவ்வளவு டாக்குமெண்ட் காமிச்சோமே, தன்சி நடராஜா சென்றியான் அவர் சொந்தமா அப்ளிகேஷன் போட்டிருக்காரு அவர் பேர்ல, இல்ல தானே? இப்ப நாங்க உண்மையை சொல்றோமா, அவங்க உண்மையை சொல்றாங்களா? நீங்களே முடிவு பண்ணிக்கோங்களேன். இதனால என்ன நடக்குதுனாக்க, ஃபேஸ்புக்ல இருந்து டிக்டாக்ல எல்லாம் கோயில குத்தம் திருட பாக்குறாங்க, எடுத்துட்டு போக பாக்குறாங்க. அதுல தான் லேர்னட் ஃப்ரெண்ட் ஃபர்ம் காலையிலேயே ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. அந்த நோட்டீஸ்க்கு அவங்க பதில் கொடுத்துட்டோமே, ஜஸ்டிபிகேஷன் கொடுத்துட்டோமே, ஃபேர் கமெண்ட் கொடுக்கணுமே, ட்ரூத்னு சொல்லிட்டோமே. எப்படி சொல்லுவாங்க? டாக்குமெண்ட்லாம் அவங்கள்ட்ட கொடுத்துட்டோமே, நீங்க படிச்சு பாருங்க. கரெக்ட் தானே? நன்றி. முருகன் துறைங்க. அடுத்த ஒரு சின்ன கேள்வி சார், இப்போ எழுதியை எப்போ பண்ணி ஷூ பண்ணிட்டாங்க, அந்த நாள் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. ஓகே, கண்டிப்பாக நீங்கள் நோட்டீஸ் அனுப்புவீங்க. இப்போ இன்னொரு நோட்டீஸ்லங்க நாங்கள் அந்த அப்ளிகேஷன் அந்த கன்சர்ன் எடுத்துட்டு தான் கோர்ட்ல ஃபைல் பண்ண முடியும். ஓகே, இன்னொரு விஷயம் என்ன, இப்போ தனிநபர்கள் அந்த இண்டிவிஜுவல் பேசுறாங்க, இந்த மாதிரி தெரியாம ஃபேக்டரியா பேசுறாங்க, அவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன இருக்கும்? என்னன்னாக்க எதாவது தெரிஞ்சு பேசுங்க, தெரியாமையே எதுவும் பேசாதீங்க. மற்றவங்க உண்மை சொல்றாங்கன்னு நீங்க குதிச்சிடாதீங்க. அவங்க டாக்குமெண்டை பார்க்காம ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க, அது தப்பு இருக்கலாம். அவங்க மேல டாக்குமெண்ட் படிக்காதனால நீங்க பெரிய தப்பு பண்றீங்களா உண்மைன்னு நினைச்சிட்டு. ஆமா, கேஸ் போடலாம். anyone who posts a comment, anyone who shares the comment, anyone who distributes the comment,
எல்லாம் முந்தி வந்து நியூஸ் பேப்பர் இருக்கோங்க, டெஃபர்மேஷனுக்கு வந்து ரைட்டருக்கும் சூ பண்ணுவாங்க, பப்ளிஷருக்கும் சூ பண்ணுவாங்க, பிரிண்டிங் பிரஸும் சூ பண்ணுவாங்க. இப்போ அவ்வளோ நியூஸ் பேப்பர் இல்லை. அதனால யார் யார் ஷேர் பண்றாங்களோ அவங்க எல்லாத்தையும் சூ பண்ணலாம். ஷேர் பண்ணுறவங்க கூட ஆமாங்க, நீங்க தானே வந்து அதை பரவிக்கிட்டு இருக்கீங்க பொய் செய்திய. அப்ப யார் மேல குத்தம்? அவர் ஒண்டி இல்லையா? இப்போ காரணம் ஒரு கடிதம் 7 நாள் அனுப்பியிருக்கீங்க இல்லையா? அவங்க பதில் சொல்லலைன்னா நாங்கள் நடவடிக்கை அனுப்பியிருக்கீங்க. இப்ப இந்த காமெண்ட் பண்ணவங்க, இது கீழே வந்தவங்க, அவங்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புங்க, அதை நீக்கணும். டிலீட் பண்ணிருங்க. அதான் எவிடன்ஸ் கொடுத்துட்டோமே தப்புன்னு. நாங்க யார்கிட்டயும் சண்டை போடுறதுக்கு இன்னைக்கு பிரஸ் கான்ஃபரன்ஸ் வைக்கலங்க, உண்மையை சொல்றதுக்கு பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சிருக்கோம். நாங்க பிரஸ் கான்ஃபரன்ஸ் முடிச்சோடனே உங்களுக்கே கேள்வி இல்லையே, எல்லாத்துக்கும் கேள்வி இல்லையா, எல்லாம் காமிச்சிட்டோமே, உண்மைதானே? எல்லாம் எவிடன்ஸோட காமிக்கிறோங்க. தான் ஸ்ரீ ஏஜியோட பேர் இருக்குங்க. நான் வந்து சொந்தமா சைன் பண்ணியிருந்தேனாக்கா வேறங்க. அந்த உத்தரவு கூட முருகன் எனக்கு கொடுக்கலங்க. நான் வந்து துணை ஜெனரல் ஆகிறதுக்கு அவரு தானே கொடுத்துருக்காரு கொன்சர்ட். எல்லாம் படிக்கணுங்க. பதவியில் இருந்தாக்க முக்கியம் இல்ல, எல்லாம் படிச்சு செய்யணும். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.